வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் ஸ்டடி நோட் 1ல் வந்து லாஸ்ட் டாபிக் 1.6ல் பேஜ் நம்பர் 71ல் ஸ்டார்ட் ஆகும். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ங்கிறது ஒன்றுமே இல்லைமா, ரொம்ப சிம்பிள். ஆனால் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி தே மென்ஷன் வாட் இஸ் ஓப்பனிங் என்ட்ரி க்ளோசிங் என்ட்ரின்னு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ரெக்டிஃபிகேஷன் போயிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் என்ட்ரின்னு ஒன்றுமே இல்லை. அதாவது ஒவ்வொரு வருஷம் முடியும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைனல் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட்லாம் போடுவோம்ல. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நெக்ஸ்ட் இயர் பிகினிங்க்கு எடுத்துட்டு வரணும். ஸோ எந்த அக்கௌண்ட் எல்லாம் நீங்க வந்து பேலன்ஸ் பண்றீங்களோ, அதாவது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஆர் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுறீங்களோ, அந்த அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஓப்பனிங் என்ட்ரியே வரும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற ஐட்டம் மட்டும்தான் நெக்ஸ்ட் இயர் பிகினிங்க்கு நம்ம எடுத்துட்டு வருவோம். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்றதை நெக்ஸ்ட் இயர் பிகினிங் எடுத்துட்டு வரதுக்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய என்ட்ரி தான் என்னன்னு சொல்றோம், ஓப்பனிங் என்ட்ரி. அது பேலன்ஸ் ஷீட் பார்த்து போட்டீங்கன்னா போதும். பேலன்ஸ் ஷீட் அசட்ஸ் சைட்ல இருக்கிற அசட்ஸ்லாம் டெபிட் பண்ணிங்க, லைபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல்ல கிரெடிட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இவ்வளவுதான் ஓப்பனிங் என்ட்ரி. ஸோ க்ளோசிங் என்ட்ரினா என்னன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் பண்ணுவோம். ஆனா நாமினல் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடாது. நாமினல் அக்கௌண்ட் க்ளோஸ் தான் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ் அந்தந்த வருஷமே சார்ஜ் பண்ணிடணும். அக்ரூவல் கான்செப்ட் படி எல்லா எக்ஸ்பென்ஸையும் வந்து அந்த வருஷமே சார்ஜ் பண்ணிடணும். ஸோ மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் இயர் பெனிஃபிட் வந்தால் மட்டும் தான் அது கேபிட்டலா ட்ரீட் பண்ணுவோம். அப்போ தான் அசட்டா வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கும் போதுல இது பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்போ க்ளோசிங் என்ட்ரினா என்னன்னா, ஸோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து நாமினல் அக்கௌண்ட் ஐட்டம். ஸோ அப்போ அது ட்ரேடிங் அக்கௌண்ட் போகுமா, இல்ல P&L அக்கௌண்ட் போகுமா, இல்ல ட்ரேடிங்ல வர கிராஸ் ப்ராஃபிட் எங்க எடுத்துட்டு போகணும், அதே மாதிரி கிராஸ் லாஸ் வந்து எங்க எடுத்துட்டு போகணும், அதே மாதிரி P&L வர கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் எங்க எடுத்துட்டு போகணும், இதுக்கெல்லாம் நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா அதுக்கு பேர் க்ளோசிங் என்ட்ரி. பாருங்க, ட்ரேடிங் டெபிட் வரதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட் டூ எல்லாம் போடுறோமா, டூ ஓப்பனிங் ஸ்டாக், டூ பர்ச்சேசஸ் போடுறோமா. அதே மாதிரி பாருங்க, கிரெடிட்ல வரக்கூடியது சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக். இதுல வரக்கூடிய கிராஸ் ப்ராஃபிட்டா கிராஸ் லாஸா, கிராஸ் ப்ராஃபிட் வந்து P&L கிரெடிட் பண்ணுவோம், கிராஸ் லாஸ் தான் P&L நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். அதே மாதிரி P&L வரக்கூடிய அதாவது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இங்க போயிடும், ட்ரேடிங் போயிடும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அதாவது சேலரி, வேஜஸ், தென் இந்த ஆடிட்டர் ஃபீஸ், இந்த மாதிரி அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகாத மற்ற எல்லா எக்ஸ்பென்ஸ் எங்க போடுவோம், P&L அக்கௌண்ட்ல போடுவோம். அதே மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வராத இன்கம், அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், அந்த மாதிரி வேற ஏதாவது நம்மளுக்கு வந்து அதர் ரெண்டல் ரெசிப்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். சரிங்களா? இல்ல ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட் இருந்தா கூட அதையும் நம்ம என்ன P&L கிரெடிட் தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லா இன்கமே கிரெடிட் பண்ணிக்க. இதுல வர நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் வரும். நெட் ப்ராஃபிட் வந்தா கேபிட்டலோட ஆட் பண்ணிக்கங்க, நெட் லாஸ் வந்து கேபிட்டல் இருந்து மைனஸ் பண்ணிக்கங்க. இந்த என்ட்ரிக்கு பேர் என்னன்னு சொல்றோம், க்ளோசிங் என்ட்ரி. நவ் வி ஆர் மூவிங் இன்டு ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபிகேஷன் என்ன, அதாவது ஏதோ ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தவறுதலா ஒரு விஷயத்த பண்ணிட்டோம், அதை வந்து கரெக்ட் பண்ண போறோம். அதுக்காக பாஸ் பண்ணக்கூடியதான் என்னன்னு சொல்றோம், ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரின்னு சொல்றோம். இஃப் an error has been committed in accounting records, it is rectified through a journal entry. These entries passed for rectification of errors in accounting record is known as என்னது. ஸோ அப்ப அந்த எரரை வந்து கரெக்ட் பண்றதுக்காக நம்ம பாஸ் பண்ணக்கூடிய என்ட்ரிக்கு பேர் தான் என்னது, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரின்னு சொல்றோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன். அக்கௌண்டிங் எரருங்கிறது வந்து அதாவது ஃப்ராட் பேஸ் பண்ணி நடக்குது. ஆக்சுவலா வந்து சில ஒமிஷன்ஸ் கமிஷன்ஸ் இருக்கும், ஃப்ராட்லன்ட்டும் இருக்கும். பட் ஆனா அக்கௌண்டிங் எரருங்கிறது நான் ஃப்ராடுலன்ட் டிஸ்கிரிபன்சி. அதாவது டிஸ்கிரிபன்சின்னா டிஃபரன்ஸ் இன் ஃபினான்சியல் டாக்குமெண்டேஷன். நான் ஃப்ராடுலன்ட் அன்இன்டென்ஷனல், அதாவது வேணும்னே தப்பு பண்ண மாட்டாங்க, தெரியாதனமா கேர்லெஸ் மிஸ்டேக், இல்லைன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபலை தவறுதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நம்ம டெபிட்ல போட வேண்டியதெல்லாம் கிரெடிட்ல போடுறோம், அந்த மாதிரி நடக்கும். டிஸ்கிரிபன்சி டிஸ்அக்ரிமெண்ட், டிஃபரன்ஸ் ஆர் வாட்டர் இட் மே பி. டிஸ்கிரிபன்சி இன் ஃபினான்சியல் டாக்குமெண்டேஷன், டிஃபரன்ஸ் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இதனால என்ன ஆகும், ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகாது, அப்படி இல்லைன்னா சஸ்பென்ஸ், அதாவது ஒரு சைடு அதிகமா வரும், ஒரு சைடு கம்மியா வரும். ஸோ காம்பன்சேட்டிங் எரர்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் காம்பன்சேட்டிங் எரர்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆனாலும் நம்ம வந்து தப்பா போட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட், டு கன்க்ளூட் எரர்ஸ் அப்படின்னா அன்இன்டென்ஷனல் ஒமிஷன் ஆர் கமிஷன் ஆஃப் அமௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் காமன்லி நோன் அஸ் எரர்ஸ். அப்ப நம்ம ஒரு டிரான்சாக்ஷன்ல இருந்து நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி போட்டு, லெட்ஜர் போட்டு, ட்ரையல் பேலன்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம எரர் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்னா அது வந்து அன்இன்டென்ஷனல் ஒமிஷன் ஆர் கமிஷன் சொல்றோம். தென் எரர் எப்படி நடக்கும்னா அட் ஸ்டேஜ் ஆஃப் கலெக்டிங், அதாவது என்ட்ரி, அதாவது கலெக்ட் பண்ணும்போது நீ என்ன பண்ணிடுவ, அமௌண்ட் தப்பா எழுதிடுவ, அப்படி இல்லைன்னா ஒண்ணு மிஸ் பண்ணிடுவ, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவ, தவறுல வந்து ராங் சைட் எழுதிடுவ, அந்த மாதிரி இல்ல ராங் அக்கௌண்ட் எழுதிடுவேன். அப்படி இல்லைன்னா அதை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணும்போது நீ வந்து என்ன பண்ணுவ, என்ட்ரியில் வந்து தவறுகள் பண்ணுவேன். ஸோ அப்ப கலெக்டிங் பினான்சியல் இன்ஃபர்மேஷன் அப்படி இல்லைன்னா ரெக்கார்டிங் பினான்சியல், இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து எரர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எரர்ஸ் இது போக எரர்ஸ் எப்படிலாம் அரைஸ் ஆகும்னா மேத்தமெட்டிக்கல் மிஸ்டேக் அப்படின்னா என்னது, டோட்டலிங் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா வந்து கேஸ்டிங்னு சொன்னாலும் ஒண்ணுதான், டோட்டலிங் எரர்னாலும் கேஸ்டிங் எரர்னாலும் ஒண்ணுதான். ஆர் பேலன்சிங்ல வந்து எரர் பண்ணுவோம். ஸோ ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி போடுவோம், அமௌண்ட் தப்பா போட்டுருவோம். தென் மிஸ்டேக்ஸ் இன் அப்ளைங் அக்கௌண்டிங் பாலிசிஸ், நம்ம அந்த ஃபிஃபோ மெத்தட், லிஃபோ மெத்தட், டெப்ரிசியேஷன் எல்லாம் அடாப்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வந்து நம்ம கமிட் பண்ணுவோம். தென் மிஸ்இன்டர்பிரேஷன்,
ஆஃப் ஃபேக்ட்ஸ். தவறுதலா வந்து ஒரு ஜர்னல் என்ட்ரி இப்ப ஒரு டிரான்சாக்ஷன படிச்சு நம்ம தவறுதலா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம பாஸ் பண்ணக்கூடிய என்ட்ரி தவறுதலா போயிடும் இல்லையா? ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்கரெக்ட்லி. தென் ஓவர்சீட் கவனக்குறைவால நடக்குது. கேர்லெஸ்னஸ் அந்த மாரி அக்கவுண்டன்ட் வந்து நீங்களே பண்ணுவீங்க. 1500 எழுதுறதுக்கு பதிலா 150 எழுதிட்டு போயிருவீங்க. இல்ல 5000க்கு 1500 எழுதுவீங்க. இல்லன்னா வந்து 5000க்கு 51,000 எழுதுவோம். அந்த மாரி கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து அரைஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் எரர்ஸ் நடக்கிறதுக்கு நெறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணும்போது எரர் நடக்கலாம். இல்ல அங்க ஜேர்னல்ல இருந்து லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணும்போது எரர் நடக்கலாம். அப்படி இல்லனா லெட்ஜர பேலன்ஸ் பண்ணும்போது எரர்ஸ் வந்து கிரியேட் ஆகலாம். அப்படி இல்லனா சோ லெட்ஜர்ல இருந்து நீங்க எடுத்து போஸ்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா? ட்ரையல் பேலன்ஸ் அப்படி இல்லனா பேலன்ஸ் ஷீட் அங்கெல்லாம் போடுவீங்க பாத்தீங்களா? P&L போடுவீங்க. அங்கெல்லாம் அந்த மாரி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பிரிப்பேர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம்? எரர்ஸ் வந்து அரைஸ் ஆகலாம். தென் டிரான்சாக்ஷன் ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணும்போது என்னென்ன மாரி எரர் இருக்குன்னா, எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா என்ன? கோல்டன் ரூல்ஸ தப்பா அப்ளை பண்றது. பர்சனலா ரியலா யூஸ் பண்ணிக்கிறது. ரியலா நாமினல்னு போடுறது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா ட்ரீட் பண்றது. கேபிட்டல் ரெசிப்ட்ட ரெவென்யூ ரெசிப்ட்டா ட்ரீட் பண்றது. இதெல்லாம் எரர் ஆஃப் பிரின்சிபல். அதாவது பிரின்சிபலே தப்பு. நீ அப்ளை பண்ணக்கூடிய ரூல்ஸே தப்பு அப்படின்னா, சோ அதுக்கு பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். எரர் ஆஃப் ஒமிஷன்னா பார்ஷியல் ஒமிஷன் இருக்கு, கம்ப்ளீட் ஒமிஷன் இருக்கு. கம்ப்ளீட் ஒமிஷன்னா அந்த டிரான்சாக்ஷன ஜேர்னல்லயே ரெக்கார்ட் பண்ணாம விட்டுறது. அப்படி இல்லைன்னா ஒரு அதாவது டெபிட் மட்டும் கரெக்டா போட்டுரு, கிரெடிட் வந்து ஒமிட் பண்ணிடுறேன். அந்த மாதிரி பார்ஷியல் ஒமிஷன் இருக்கும், கம்ப்ளீட் ஒமிஷன். தென் எரர் ஆஃப் கமிஷன்னா, சோ இது வந்து அக்கௌண்டன்ஸ் கிரியேட் பண்றது கமிஷன் அப்படிங்கறது ஆட் பண்ணும்போது அந்த மாதிரி இல்லைன்னா வந்து ராங் சைடு ராங் அக்கௌண்ட்ல போறதெல்லாம் எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் ரைட்டுங்களா? தென் அட் த ஸ்டேஜ் ஆஃப் போஸ்டிங் த என்ட்ரிஸ் இந்த லெட்ஜர் இதுலயும் எரர் ஆஃப் கமிஷன் எரர் ஆஃப் கமிஷன் யூ சி எரர் ஆஃப் கமிஷன் வந்து போஸ்டிங் டு ராங் அக்கௌண்ட் ராம் அக்கௌண்ட்ல போறதுக்கு பதிலா ராமா அக்கௌண்ட்ல போட்டுறது ராங் சைடு டெபிட்ல போறதுக்கு பதிலா கிரெடிட்ல போட்டுறது ராங் அமௌண்ட் 500 எழுதுறதுக்கு பதிலா 50 எழுதுறது இதெல்லாம் எரர் ஆஃப் கமிஷன் சொல்றோம். இது மெயினா அக்கௌண்டிங் கிளர்க்ஸ் வந்து பண்ணுவாங்க. அட் த ஸ்டேஜ் ஆஃப் பேலன்சிங் லெட்ஜர் அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து எரர்ஸ் பண்ணுவோம். சோ ஒன்னு டோட்டலிங் மிஸ்டேக் 2 சைடு டெபிட் கிரெடிட் கூட்டுவோம்ல கூட்டும்போது தப்பா கூட்டிடுறது அப்படி இல்லைன்னா 2 பக்கம் கூட்டிட்டு பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிப்போம்ல பேலன்ஸ் டிரைவ் பண்ணும்போது தப்பா வந்து பண்ணிடுறது. தென் அட் த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட் இந்த நத்திங் பட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம். அந்த பேலன்ஸ் ஷீட் பதிலா யூஸ் த வேர்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். சோ எரர் ஆஃப் ஒமிஷன் எரர் ஆஃப் கமிஷன் மேல பார்த்ததான் பார்ஷியல் ஒமிஷன் கம்ப்ளீட் ஒமிஷன் டோட்டலாவே டெபிட் ஜேர்னல் என்ட்ரி எடுத்து போடும்போது டோட்டலா விட்டுறது அப்படின்னா ஜேர்னல் போட்டதை எடுத்து லெஜர்ல டோட்டலா விட்டுறது லெஜர் போட்டது வந்து டோட்டலா வந்து லெஜர்ல இருந்து எடுத்து பேஸ்ட் பண்ண விட்டுறது அதெல்லாம் எரர் ஆஃப் ஒமிஷன். அது பார்ஷியல் ஒமிஷன் இருக்கலாம் கம்ப்ளீட் ஒமிஷன் இருக்கலாம். கமிஷன் ராங் அக்கௌண்ட் ராங் அமௌண்ட் ராங் சைடு. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நெட்டா நம்ம என்ன சொல்றோம்னா 4 எரர் தான். ஒன்னு எரர் ஆஃப் பிரின்சிபல் எரர் ஆஃப் ஒமிஷன் எரர் ஆஃப் கமிஷன் காம்பன்சேட்டிங் எரர்ஸ். சோ இந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு ஒரு டேபிள் வந்து கொடுத்திருக்காங்க உங்க புக்ல. எரர் ஆஃப் பிரின்சிபல்னா ஜேர்னல் என்ட்ரி இஸ் பாஸ் டு கிவ் த எஃபெக்ட். அப்ப அந்த பிரின்சிபல் எரர் ஆஃப் பிரின்சிபல் நடந்துருச்சு அதாவது டெபிட்ல போட வேண்டியது வந்து நீ வந்து ஜேர்னல் அதாவது பர்சனலா ரியலா ட்ரீட் பண்ணிட்ட ரியலா நாமினலா ட்ரீட் பண்ணிட்ட நாமினல பர்சனலா ட்ரீட் பண்ணிட்ட அந்த மாதிரி பிரின்சிபல் அடாப்ட் பண்ணும்போது கோல்டன் ரூல்ஸே தப்பா அடாப்ட் பண்ணீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி போட்டு தான் வந்து அதை ரெடி பண்ணும். எரர் ஆஃப் ஒமிஷனா அது பார்ஷியல் ஒமிஷனா கம்ப்ளீட் ஒமிஷனா பாருங்க. பார்ஷியல் ஒமிஷனா அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி தேவைப்படாது. பட் கம்ப்ளீட் ஒமிஷனா இருந்தா யூ ஹேவ் டு பாஸ் ஜேர்னல் என்ட்ரி. சேம் கரெக்ட் என்ட்ரி டு பி பாஸ்ட். எரர் ஆஃப் கமிஷன்னா வந்து அது எந்த அக்கௌண்ட் தப்பு பண்ணீங்களோ இல்ல எந்த சைடு தப்பா போட்டீங்களோ அதை சைடு மாத்தணும் இல்லையா? சோ அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல வந்து டெபிட்டிங் ஆர் கிரெடிட்டிங் ராங் அக்கௌண்ட் அண்ட் போஸ்ட் இன்டு கரண்ட் அக்கௌண்ட். அப்ப இங்கேயும் கண்டிப்பா வந்து ஜேர்னல் என்ட்ரி தேவைப்படுது. காம்பன்சேட்டிங் எரர்ஸ்னா நீங்க வந்து அதாவது ஒரு எரர் வந்து இன்னொரு எரரை வந்து என்ன சொல்லிச்சு காம்பன்சேட் பண்ணிடுச்சுன்னு சொல்றோம். அப்ப நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு அப்படின்னு வந்து சொல்ல வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப டெபிட்ல ஒரு 500 ரூபாய் வந்து தப்பா போட்டு அதே மாதிரி கிரெடிட்ல போட வேண்டிய ஒரு 500 ரூபாய் தப்பா போட்டு அப்ப ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும். இருந்தாலும் தேர் இஸ் அன் எரர். சோ இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் காம்பன்சேட்டிங் எரரை. சோ அப்ப அதுக்கும் நீங்க என்ன பண்ணணும் கம்ப்ளீட் ஜேர்னல் என்ட்ரி கண்டிப்பா பாஸ் பண்ணணும். சோ ராங் டோட்டலிங் ஆஃப் சப்சிடி புக்ஸ் போடுவீங்கல்ல அந்த பர்ச்சேஸ் புக் தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் புக் சேல்ஸ் ரிட்டர்ன் இந்த புக்ஸ் எல்லாம் போடும்போது நீங்க என்ன பண்ணிடுறீங்க டோட்டல் தப்பா எழுதிடுறீங்க. அப்ப என்ன ஆகும்னா இட் அஃபெக்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸ். அப்ப ஏதோ ஒரு பக்கம் அஃபெக்ட் ஆகும். அப்ப சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணும். அப்ப அந்த என்ட்ரி கரெக்ட் பண்றதுக்கு அப்ப சஸ்பென்ஸ் டெபிட்ல இருந்ததுன்னா நீங்க ரெட்டிபிகேஷன் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது சஸ்பென்ஸ் கிரெடிட்ல வரும். இதே சஸ்பென்ஸ் கிரெடிட்ல இருந்ததுன்னா ரெட்டிபிகேஷன் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது சஸ்பென்ஸ் வந்து டெபிட்ல வரும். இதுக்கும் கம்ப்ளீட் ஜேர்னல் என்ட்ரி வந்து தேவைப்படுது. தென் போஸ்டிங் அந்த ராங் சைட் ஆஃப் அன் அக்கௌண்ட். சோ டெபிட்ல போறதுக்கு பதிலா கொண்டு போய் என்ன பண்ணிட்டு கிரெடிட்ல போட்டீங்க. அப்ப என்ன ஆகும்? சோ அப்ப டபுள் போஸ்டிங் இல்லையா? இப்ப டெபிட்ல 500 ரூபாய் போறதுக்கு பதிலா கொண்டு போய் கிரெடிட்ல 500 ரூபாய் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா தவறுதலா போயிடும். அப்ப அப்படி போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மிஸ்டேக்ஸ் வந்து அரைஸ் ஆகும். சோ இது எப்படி ராங் போஸ்டிங் என்ன சொல்றோம்? லிசன் வெரி கேர்ஃபுல்லி. போஸ்டிங் ஆன் த ராங் சைடுன்னு சொல்றோம். சோ லிசன். இப்போ ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? இப்ப ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட். அது ஏதோ ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் எடுத்துக்கங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப டெபிட்ல 500 ரூபாய் போடணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இது வந்து கரெக்ட். இதுதான் வந்து கரெக்ட். அதே லெட்ஜர் அக்கவுண்ட் நீங்க தவறுதலா இப்ப என்ட்ரி தப்பு பண்ணது என்ன? கிரெடிட்ல வந்து 500 ரூபாய் போட்டீங்க. இது வந்து ராங்.
ஸோ இது வந்து டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு. இது டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு. இந்த சைடு போடுறதுக்கு பதிலா எங்க போட்டீங்க? இந்த சைடு. இப்ப நம்ம வந்து கரெக்ட்டா என்ன பண்ணணும்? இந்த சைடு போடணும். லிசன். அப்ப இப்ப நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அப்ப மறுபடியும் யூ ஹேவ் டூ பாஸ் லெட்ஜர் அக்கவுண்ட். லெட்ஜர் அக்கவுண்ட் போடும்போது எனக்கு வந்து இப்படி நான் கரெக்ட்டா போட்டிருந்தேன்னா எனக்கு பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 500 வந்திருக்கும். அதே மாதிரி 2 பேலன்ஸ் பிராட் டவுன் 500 வந்திருக்கும். நான் தவறுதலா போட்டனால என்னாச்சுன்னா, ஸோ 2 பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 500 வருது. ஸோ பை பேலன்ஸ் பிராட் டவுன் வந்து 500. லிசன். இந்த சைடு இருக்கிறதுக்கு பதிலா இந்த சைடு இருக்கு. அப்ப நான் அதை கரெக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் தவறுதலா போட்டது ரிமூவ் பண்ணணும். தவறுதலா போட்டது ரிமூவ் பண்ணணும். அப்ப ரிமூவ் பண்றதுக்கு ஒரு டெபிட். அப்ப டூ ராங் போஸ்டிங். டூ ராங் போஸ்டிங் போட்டு ஒரு 500. அதே மாதிரி கரெக்டா போடுறதுக்கு டூ கரெக்ட் போஸ்டிங். ஃபைன். லிசன். ஏன்னா லிசன் இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா பை பேலன்ஸ் பிராட் டவுன் 500 இந்த மாதிரி இருக்கு. நாம இப்ப எதை பண்ணோம்னா 2 பேலன்ஸ் பிராட் டவுன் மாதிரி கொண்டு வரணும். அப்ப இதை வந்து தவறுதலா போட்டு இதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரு டெபிட். ஆக்சுவலா போட வேண்டிய டெபிட்டுக்கு ஒரு டெபிட். அப்ப 2 டெபிட். அப்ப லிசன் இயர் இங்க கிரெடிட்ல 500 இருக்கு. இங்க டெபிட்ல 1000 இருக்கா? அப்ப டோட்டல் பண்ண எந்த பக்கம் அதிகமா இருக்கு? இங்க 1000 இருக்கு. இங்க 1000 போட்டுங்க. அப்ப பை பேலன்ஸ் கேரி டவுன் 500. ஸோ 2 பேலன்ஸ் brought down 500. லிசன். கரெக்டா? இதுதானே கரெக்ட். கரெக்ட் இல்லைன்னா 2 பேலன்ஸ் brought down 500 வந்துச்சா? 2 பேலன்ஸ் brought down 500 வந்துச்சு. அப்ப என்ன பண்ணும்? தவறுதலா போட்ட கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு டெபிட். அது இந்த டெபிட். தென் ரைட்டா போட வேண்டிய டெபிட்டுக்கு ஒரு டெபிட். போடும்போது ஏற்கனவே ஃபைனல் கிரெடிட்ல இருக்கிறது என்னாகும்? அப்ப டெபிட் சைடு அதிகமாக வரும். அப்ப டிஃபரன்ஸ் வந்து 500 வரும். அந்த டைம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா போட வேண்டியதுக்கு வந்து கரெக்டா வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றோம்? ஸோ இந்த இடத்துல போஸ்டிங் வந்து ராங் சைட் போடும்போது லிசன். பாஸ் ஜேர்னல் என்ட்ரி வித் டபுள் எஃபெக்ட். 2 எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். 1 என்ட்ரி ஃபார் கேன்சலிங் த ராங், அனதர் என்ட்ரி ஃபார் போஸ்டிங். அப்ப 500 தப்பு போட்டீங்க, நீங்க 1000 வந்து டெபிட் பண்ணணும். என்ன பண்ணும்? லிசன் இயர். அப்ப 500 கிரெடிட்ல தப்பா போட்டீங்கன்னா 500 கிரெடிட்ல தப்பா போட்டீங்கன்னா டெபிட்ல எவ்வளவு போட்டிருக்கீங்க? லிசன் இயர். ரெண்டையும் கூட்டி பாருங்க. சோ அப்ப டபுள் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதை என்ன சொல்றோம்? லிசன் இயர். டபுள் எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். தென் போஸ்டிங் ஆஃப் ராங் அமௌண்ட். அமௌண்ட் வந்து தப்பா போட்டுறது. அதுக்கு சப்போஸ் லிசன் இயர். இப்ப வந்து டெபிட்ல தான் போடுறீங்க. இப்ப வந்து 500 போடுறதுக்கு பதிலா வந்து என்ன பண்ணிட்டீங்க? 5000 போட்டீங்க. அப்ப பேலன்ஸ் வந்து 5000 இருக்கும். அப்ப பேலன்ஸ் வந்து 500 மாத்தணும் இல்லையா? அப்ப கிரெடிட் சைடுல பை ராங் போஸ்டிங் போட்டு 4500 போடுங்க. அப்ப அந்த டிஃபரன்ஸ் மட்டும் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா சரியா போயிடும். சொல்யூஷன். சோ பாஸ் a journal entry with a different amount based on the difference between the wrong amount and correct amount. ராங் அமௌண்ட் கரெக்ட் அமௌண்ட்டுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? ராங் அமௌண்ட் 5000, கரெக்ட் அமௌண்ட் 500. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4500. ஸோ அப்ப இது பாஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும், கரெக்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரி தேவையில்லை. பாஸ் அண்ட் என்ட்ரி டு கரெக்ட். தென் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு. எரர் ஆஃப் பிரின்சிபல் ஏற்கனவே சொன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரீட் பண்றது, அப்படி இல்லைன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரீட் பண்றது. தென் கேபிட்டல் ரெசிப்ட் ரெவன்யூ ரெசிப்டாவும் இல்ல ரெவன்யூ ரெசிப்ட் கேபிட்டல் ரெசிப்டா ட்ரீட் பண்ணா அதுக்கு பேர் என்னது? ராங். எரர் ஆஃப் பிரின்சிபல்னு சொல்றோம். லிசன். டிரான்சாக்ஷன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எழுதும் போது ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து தவறுல வந்து அடாப்ட் பண்றது. லிசன். ஸோ பர்ச்சேஸ்ட் பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா எங்க போட்டீங்க? பிஎன்எல். பில்டிங்கிறது அசெட். எங்க போக வேண்டியது? பேலன்ஸ் ஷீட்டுக்கு போக வேண்டியது இல்லையா? சோ பில்டிங் பிஎன்எல்ல போடணும், நாமினல் அக்கௌண்ட் அடாப்ட் பண்ணிட்டீங்க. ஆனா ஆக்சுவலா பில்டிங் வந்து அசெட் ரியல் அக்கௌண்ட் தான் அடாப்ட் பண்ணணும். சோ லிசன் ஹியர். சோ இட் ஷுட் பி ரெக்கார்ட் இன் த பேலன்ஸ் ஷீட் ஒன்லி அண்ட் நாட் இன் பிஎன்எல் அக்கௌண்ட் பிகாஸ் பிஎன்எல் அக்கௌண்ட் இஸ் நாமினல் அக்கௌண்ட். சோ என்ன பண்ணணும்? ரியல் அக்கௌண்டிங் ஹோல்டர்ஸ் வந்து பில்டிங் வந்து அப்படி, ஏன்னா அசெட்னா ரியல் அக்கௌண்டிங் வந்து அப்படி. தென் கிளரிக்கல் எரர். ஸோ இது மெயினா யார் கமிட் பண்ணுவாங்கன்னா அக்கௌண்டிங் கிளர்க்ஸ் வந்து பண்ணுவாங்க. தீஸ் எரர்ஸ் ஆர் அன்இன்டென்ஷனல். வேணுனே எல்லாம் பண்ண மாட்டாங்க. இட் மீன்ஸ் அரைசஸ் த்ரூ கேர்லெஸ்னஸ் இன் ப்ரிப்பேரிங். எரர் ஆஃப் ஒமிஷன், கமிஷன், காம்பன்சேட்டிங் எரர். ஸோ எரர் ஆஃப் ஒமிஷன் பாருங்க, ஃபர்காட்டன் டு என்டர். அதாவது எழுதற்கு மறந்துடுறாங்க, அதுக்கு பேர் ஒமிஷன். ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ டு கன்க்ளூட் எரர் ஆஃப் ஒமிஷன் நம்ம பார்சியல் ஒமிஷன், கம்ப்ளீட் ஒமிஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? பார்சியல் ஒமிஷன் என்னன்னா ஒரு சைடை மட்டும் டெபிட்டை மட்டும் விட்டுட்டு எழுதுனா, கிரெடிட் மட்டும் விட்டு எழுதுனா அது பேர் பார்சியல் ஒமிஷன். இந்த ஃபினான்ஸ் இஸ் ரெக்கார்ட் ஒன்லி பார்ட் ஆட் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் ஆர் சோல்ட் டு மிஸ் சுனைனா 5000 ரெக்கார்டட் இன் சேல்ஸ் புக். பட் எங்க எழுதல? சேல்ஸ் புக்ல கரெக்டா எழுதிட்டீங்க, ஜேர்னல் என்ட்ரி எடுத்து பாஸ் பண்ணும்போது. ஆனா சுனைனா புக்ல கரெக்டா எழுதிட்டீங்க, ஆனா வந்து எங்க சரி சேல்ஸ் புக்ல கரெக்டா எழுதிட்டீங்க, சுனைனா புக்ல எழுதாம விட்டீங்க. இந்த எக்ஸாம்பிள் படி அப்படி சொல்றோம். அப்ப ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல போட்டு ஒரு அக்கௌண்ட்ல ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் பார்சியல். கம்ப்ளீட் ஒமிஷன்னா வந்து டோட்டலா டோட்டலா ஒமிட் பண்ணிட்டீங்க. லிசன் ஹியர். நோ என்ட்ரி இன் லெட்ஜர் அக்கௌண்ட் இஸ் பாஸ்ட். டிரான்சாக்ஷன் நாட் ரெக்கார்ட் இன் ஜேர்னல். ஜேர்னலே நீங்க ரெக்கார்ட் பண்ணல. அப்ப ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணல, லெட்ஜர்ல என்ட்ரி பாஸ் ஆகாது. சோ அப்ப ட்ரையல் பேலன்ஸ்ல எந்த இம்பாக்ட் இருக்காது. அப்ப ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும் இல்லையா? So completely omitted from the all the books of accounts is called complete omission. Both debit and credit omit பண்ணிடுது. Error of commission னா entering the wrong account head இல்லைன்னா wrong side
அப்படி இல்லைன்னா ராங் அமௌண்ட் எழுதுறது. ஸோ இதெல்லாம் எரர் ஆஃப் கமிஷன் மேலேயே பார்த்தாச்சு அதை நம்ம. தென் காம்பன்சேட்டிங் எரர்னு சொல்றோம். ஒரு எரர் இன்னொரு எரர் வந்து என்ன பண்றோம், கவுண்டர் பேலன்ஸ் பண்ணு சொல்றோம். நியூட்ரலைஸ்ட் ஆர் ஈக்குவல்டு. டெபிட்ல ஒரு 500 தப்பு எழுதிருப்பேன், கிரெடிட்ல ஒரு 500 தப்பு எழுதிருப்பேன், ரெண்டும் பாத்தீங்கன்னா டேலி ஆயிரும். ஸோ இது பேர் காம்பன்சேட்டிங் எரர். இதே வந்து நம்ம மேல பார்த்த எரர் தான் வேற ஆங்கிள் பார்க்கலாம். எப்படின்னா in another angular view it may be divided for two categories. இது உங்க புக்ல இல்ல, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. errors that may affect the trial balance, errors that may not affect the trial balance. so wrong casting of the subsidiary books, subsidiary book தவறுதலா போட்டு மேல எல்லாமே பார்த்தாச்சு. wrong balancing, அதாவது ட்ரையல் பேலன்ஸ் எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், ட்ரையல் பேலன்ஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணாதுங்கிற ஒரு ஹெட்டிங்ல வந்து நம்ம அதை பிரிக்கிறோம். மேல பார்த்ததுதான் ஒன்றும் புதுசா பார்க்க போறது இல்லை, பட் வேற ஆங்கிள் பார்க்கணும் நம்ம, இன்னும் அனதர் ஆங்கிள் பார்க்கிறோம். ஸோ ராங் பேலன்சிங் ஆஃப் அக்கௌண்ட் தவறுதலா பேலன்ஸ் பண்றது. தென் போஸ்டிங் ஆன் அமௌண்ட் ராங் சைட், டெபிட்ல போடுறதுல கிரெடிட்ல போடுறது. தென் ராங் போஸ்டிங், அதாவது ரைட்டிங் ராங் அமௌண்ட் எழுதுறது. தென் omitting to post an amount from a subsidiary book, subsidiary books இருந்து எடுத்து எழுதாம விட்டுறது. omitting to post the totals of the subsidiary books எடுத்து எழுதாம விட்டுறது. then omitting to write the cash book balance in the TB, cash book ஓட பேலன்ஸ் எடுத்து ட்ரையல் பேலன்ஸ் எழுதாம விட்டுறது. omitting to write the balance of an account TB, ஒரு அக்கௌண்டோட பேலன்ஸ் டிபில எழுதாம விட்டுறது. மேல பார்த்தலாம் சப்சிடரி புக்ஸ் கேஷ் புக்னு பார்த்தோம், பட் இது வந்து வேற ஒரு அக்கௌண்டோட பேலன்ஸ் எடுத்து லெஜர் அக்கௌண்ட் பேலன்ஸ் எழுதாம விட்டுறது. தென் ரைட்டிங் பேலன்ஸ் வந்து ராங் காலம் ஆஃப் த டிபி, அப்போ டெபிட்ல போறதுக்கு பதிலாக கிரெடிட்ல போடுறது, கிரெடிட்ல போறதுக்கு பதிலாக டெபிட்ல போடுறது. தென் டோட்டலிங் த டிபி ராங்லி, டோட்டல் பண்ணும்போது தவறுதலா டோட்டல் பண்ணுறது. எரர்ஸ் தட் டு நாட் அஃபெக்ட் த டிபி, எந்தெந்த எரர்லாம் ட்ரையல் பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்றோம். ஒமிட்டிங் அண்ட் என்ட்ரி அல்டுகெதர் ஃப்ரம் த சப்சிடரி புக், அதாவது சப்சிடரி புக்ஸ்ல டோட்டலாவே நீங்க என்ன பண்ணிடுறீங்க, ஒமிட் பண்ணிடுறீங்க. அப்ப கம்ப்ளீட் ஒமிஷன் அப்ப வந்து என்ன ஆகாதுன்னா ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. மேக்கிங் அண்ட் என்ட்ரி இந்த ராங் சைட் ஆஃப் சப்சிடரி புக், சப்சிடரி புக்ஸ்ல ராங் சைட் போட்டாலுமே என்ன ஆகும், ஸோ அது ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி தான் ஆகும், டேலி ஆகாம போகாது. போஸ்டிங் ஆஃப் அன் அமௌண்ட் இந்த ராங் அக்கௌண்ட் பட் ஆன் த கரெக்ட் சைடு. இப்போ ராம் அக்கௌண்ட்ல போறதுக்கு பதிலாக சோம் அக்கௌண்ட் போட்டீங்க, ரெண்டு பேருமே கிரெடிட்டர் தான். அப்ப கிரெடிட்டர்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரையல் பேலன்ஸ் கிரெடிட் சைல் தான் ஃபாலோ ஆகும். ஆனா வந்து அக்கௌண்ட் ராங்கா இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் டெபிட்டிங் ஏஸ் அக்கௌண்ட், டெபிட்டிங் பிஸ் அக்கௌண்ட், ரெண்டு பேருமே வந்து கிரெடிட்டரா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஏன்னா கிரெடிட் சைல் தான் பிளேஸ் ஆகும். இவர் அக்கௌண்ட்ல இருக்க பதிலாக அவர் அக்கௌண்ட், ரெண்டு பேருமே கிரெடிட்டா இருக்கும்போது ட்ரையல் பேலன்ஸ் என்ன ஆகும், டேலி ஆகும்னு சொல்றோம். தென் இதெல்லாம் இல்லஸ்ட்ரேட்டிவ் கேஸ் சொல்லியிருக்கோம். ராங் என்ட்ரினா என்ன, ராங் போஸ்டிங் ஃப்ரம் சப்சிடரி புக்ஸ்னா என்ன, ராங் காஸ்டிங் ஆஃப் சப்சிடரி புக்ஸ்னா என்ன, ராங் காஸ்டிங் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட் பேலன்ஸ். காஸ்டிங்னாவே என்னன்னா டோட்டலிங் அர்த்தம். காஸ்டிங் அர்த்தம் டோட்டலிங் அர்த்தம். சப்சிடரி புக்ஸ்னா உனக்கு ஏற்கனவே தெரியும், there are 8 types of subsidiary books, அது கூட இங்க கொடுத்திருப்போம். லிசன், there are 8 types of subsidiary books கொடுத்திருக்கோம், என்னென்ன புக்ஸ்னு கொடுத்திருக்கோம். தென் காம்பன்சேட்டிங் எரர்ஸ் நம்ம மேல பார்த்ததான் கவுண்டர் பண்ணி அப்படியே மேல இருக்குது, அப்படியே காப்பி பண்ணி பேசு. இது உன்னோட நாலேஜுக்காக தான் கொடுத்திருக்கோம், இது உன் புக்ல வந்து கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு தடவை ரீட் பண்ணினாவே உனக்கு புரிஞ்சுக்கும். ராங் என்ட்ரினா என்ன, எரர் ஆஃப் கமிஷன் இது யாரு பண்ணுவாங்கன்னா அக்கௌண்டன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்ப ராங் அமௌண்ட், ராங் போஸ்டிங், தென் ராங் அக்கௌண்ட், ராங் சைட், இதெல்லாம் சொன்னது இதெல்லாம் வந்து ராங் என்ட்ரி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. இது ராங் போஸ்டிங் ஃப்ரம் சப்சிடரி புக், சப்சிடரி புக்ஸ்ல இருந்து எடுத்து எழுதும் போது கிரெடிட் சைடோ டெபிட் சைடோ போட்டுரும். ட்ரையல் பேலன்ஸ் என்ன ஆகுது, டேலி ஆகுது. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சலாம் நம்ம. ஸோ ராங் காஸ்டிங் டோட்டலிங் மிஸ்டேக், லிசனிங்க ராங் டோட்டலிங் சொல்றோம். இதே மாதிரி இதுவும் என்னதான் ராங் டோட்டலிங் தான், டோட்டல் ராங்லி, காஸ்டிங்னா டோட்டலிங் அர்த்தம். சரிங்களா. தென் காம்பன்சேட்டிங் எரர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ வித் திஸ் தியரி ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரி வந்து முடிஞ்சு. தென் இதோட உங்களுக்கு இது இது சம்பந்தமா வந்து உங்களுக்கு வந்து சம்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா ஏற்கனவே அந்த ஃபவுண்டேஷனோட சாப்டர் 2ஓட லாஸ்ட் டாபிக் உங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், நீங்க அதுல அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து புரியும். பார்த்துட்டு உங்க புக் சம்ஸ் பாருங்க, அது டவுட்டா இருந்தா கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரி, ஏன்னா எல்லாமே கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். ஸோ அதை அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா அதை பார்த்துட்டு உங்க சம்ஸை போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து